மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அன்னைக்கு அவர் வந்து கர்ணன்னா கர்ணன் தான். கர்ணனை தவிர வேற மாற மாட்டார். அவர் வேற யாராவது வந்து அவர்கிட்ட பேசினாலும் அவர் வந்து கர்ணன் என்ன பேசுவாரோ அதே கர்ணன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவார். அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரா மாறிட்டு வரும். எப்போ வந்து பேக்கப்னு சொல்றாரு அது வரையில் நீங்க வந்து கர்ணனை தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது அவர்கிட்ட இருந்து. எப்பவுமே அவருக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். இந்த கமலாம்மா கரெக்டாக அந்த கருப்பட்டி டீ போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து வரும், நிறையவே வரும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் வருவார். இப்போ தனியாக சாப்பிட மாட்டார். அந்த வீட்டு சாப்பாடு வந்ததுன்னா 10-15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவார். அடிச்சு சொல்வேன், பொன்னியின் செல்வன் வந்து அந்த அளவு செலவு பண்ணினாங்களாங்கிறது. கர்ணனை பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு இதுல கிராஃபிக்ஸ் இருக்கு, நான் அது சொல்ல, கிராஃபிக்ஸ் இருக்கு, யானை எல்லாம் இருக்கு, கிராஃபிக்ஸ் இருக்கு. பட் ரியல் செலவு அந்த ஒரு 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 அந்த ஒரு பிரமிப்பை கொண்டு வரணும் இல்லையா? கர்ணனை பார்த்தா அந்த பிரமிப்பு இருக்கும். இப்போ உங்க ப்ரொடக்ஷன் நிறைய படத்துல சிவாஜி நடிச்சிருக்காரு. ஆமா. அப்படி நடிக்க வரும்போது இந்த கர்ணன் நடிச்ச பத்தி சொல்லியிருக்காரா சார்? பழைய படத்தை பத்தியே பேச மாட்டார். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அந்த படத்துல காலேஜ் பாயா இருந்தா அந்த காலேஜ் பாய் மாதிரி ஆயிடுவார். ஒரு சங்கீத பிரியரா இருந்தா சங்கீத வித்வானா இருந்தா சங்கீத வித்வானா ஆயிடுவார். தான்சேன்னா தான்சேன் ஆயிடுவார். ஸோ அதனால சிவாஜி சார்ட்ட வந்து இந்த படம் உங்களுக்கு அவர் ஜாஸ்தியே அரட்டே அடிக்க மாட்டார். செட்டில் உட்காந்துட்டு அவர் எல்லாரும் யார் யார் எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்ப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அவருக்கு ஏதாவது தப்பாக பட்டதுன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுவார். அவர் செட்டை விட்டு வெளிலே வர மாட்டார். அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு. ஒரு டீ கூட சாப்பிட வெளில போக மாட்டார். இந்த கேமரா ஆங்கிள்லாம் அவர் செட் பண்ணுவாரா சார்? பண்ணவே மாட்டார். அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். எம்ஜிஆர் சொல்வார் அந்த மாதிரி இவரு எம்ஜிஆர் சொல்வார். எம்ஜிஆர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும் அது இதுன்னு சொல்றாரு. இந்த லென்ஸ் போடணும்னு பாரு, இந்த மாதிரி பாடல் வேணும்னு கேட்பாரு. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் கேட்பார். சிவாஜி சார் வந்த உடனே சீனோ நான் அப்படி வரேன், வந்த உடனே இந்த இடத்துல நான் இப்படி பார்க்குறேன், இந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன், இப்படி டைலாக் பேசுகிறேன், நீ கேமரா நான் பண்ணுற ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ கேமராவை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அப்பா தான் லைட் பண்ணின்றது என்ன எடுக்கலாம் என்னங்கிறது வந்து அவர் தான் டிசைட் பண்ணோம். அவர் வந்து மற்றதெல்லாம் எந்த விதமான இதுவுமே இது பண்ணுவார். ஃப்ளெக்சிபிள் ஆர்டிஸ்ட் சிவாஜி. என்ன நீங்கள் சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவார். அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார், அதை பற்றி இல்லை. டைரக்டர் என்ன உங்களுக்கு மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத வந்து அதை அப்படியே கொண்டு வருவார். ஒரு 2-3 மாதிரி நடிச்சு காட்டி எது பெஸ்ட் அது மாதிரிலாம் கேட்பாரு. அதுக்கப்புறம் அது தானே ஒர்க் பண்ணிப்பார் அவர். அதெல்லாம் தானே ஒர்க் பண்ணிப்பார். எப்படி எப்படி பெஸ்ட்டாக இருக்குமா என்னங்கிறது பேப்பார். டைலாக் டெலிவரி இல்லாமல் அதெல்லாம் பார்ப்பாரு. உங்களுக்கு டைரக்டரோட ஃபாலோ பண்ணுவார். இப்போ அவருக்கு ஸ்கிரிப்ட் வந்து முந்தின நாள் டைலாக்ஸ் முந்தின நாளே கொடுத்து விடுவீங்க, அன்னைக்கு வர்ற அன்னைக்கு தான்? அன்னைக்கு வந்த உடனே மேக்கப் ரூமில் போய் சீனை சொல்லுவோம், டைலாக் படித்து காமிப்பாங்க, வா இப்போ செட் போயிடலாம் அப்படின்னு போயிடுவார். அவ்வளோ முந்தின நாள் கொடுத்து அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அதெல்லாம் இது பண்ணுவார். அன்னைக்கு காலம்பரை வந்துட்டு இது பண்ணுவார். அன்னைக்கு அவர் வந்து கர்ணன்னா கர்ணன் தான். கர்ணனை தவிர வேற மாற மாட்டார். அவர் வேற யாராவது வந்து அவர்கிட்ட பேசினாலும் அவர் வந்து கர்ணன் என்ன பேசுவாரோ அதே கர்ணன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவார். அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரா மாறிட்டு வரும். எப்போ வந்து பேக்கப்னு சொல்றாரு அது வரையில் நீங்க வந்து கர்ணனை தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது அவர்கிட்ட இருந்து. உணவு விஷயத்தெல்லாம் அவர் எப்படி சார் எல்லாருடையும் கலந்து கலாட்டா பண்ணி சாப்பிடுவாரா இல்லை தனியாக இருப்பாரா? இல்லை எல்லாரோடையும் நல்லா கலாட்டா பண்ணி பேசுவார். கலாட்டா இதெல்லாமே எல்லாமே உண்டு, எல்லாம் அதெல்லாம் இது பண்ணுவார். பட் ஒர்க்கு சமயத்தில் ஜாஸ்தி இது பண்ண மாட்டார். கொஞ்சம் பிரேக்குக்கு இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் பேசுவார். அவருக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். எப்போவுமே அவருக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். இந்த கமலாம்மா கரெக்டாக அந்த கருப்பட்டி டீ போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து வரும், நிறையவே வரும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் வருவார். இப்போ தனியாக சாப்பிட மாட்டார். அந்த வீட்டு சாப்பாடு வந்ததுன்னா 10-15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவார். 2 படங்களையும் பாடல்கள் ரொம்ப ஹிட் சார். வேட்டைக்காரர்லையும் ஹிட்டு, கர்ணன்லையும் ஹிட். 2 படங்களையும் பாடல் உருவான விதம் பற்றி அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பாடல் உருவானது வந்து எனக்கு பல நிகழ்ச்சிகளில் அவங்க சொன்னது தான் அது.
பட் என்னன்னா அந்த 64 வந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டு வந்ததுன்னா அந்த 100 பாட்டும் பேசப்பட்ட இன்னைக்கும் பேசப்பட வேண்டிய பாடல்கள். இன்னைக்கும் வந்து சூப்பர் சிங்கர் அல்லது ஏர்டெல் சிங்கர்லாம் இருந்தால் இன்னைக்கு அந்த பாடல்கள்லாம் பாடுறாங்க. அது வந்து இருக்கு. அது வந்து ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம். எம்எஸ்வி ஆகட்டும், கேவி மகாதேவன் ஆகட்டும், சுதர்ஷன் ஆகட்டும், வேதாவாகட்டும், இவங்க எல்லாருமே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அது அந்த 60 வருஷம் அந்த பாடல்களோட பாதிப்பு இன்னும் இருக்கு. நீங்கள் கர்ணன் எடுத்துனா 6 பாடல்களுமே ஹிட்டு, 6-7 பாடல்களுமே ஹிட்டு. கண்ணதாசனோட வரிகள். நீங்கள் அதே வேட்டைக்காரன் எடுத்தீங்கன்னா உன்னை அறிந்தால் ரொம்ப ரொம்ப ஹிட், ரொம்ப ரொம்ப ஹிட்டு. இன்னைக்கு பல மந்திரிகள் வந்து அந்த பாடலோட வரிகளை பேசி வரிகளை பற்றி பேசுகிறாங்க. நான் இப்போ ஒரு அதிமுக அமைச்சர் அந்த பாட்டை பாடினதுக்கு பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாடல் மேல உள்ள ஈர்ப்பு 2 படத்தையும் கேவி மகாதேவன் ஆகட்டும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகட்டும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அது அது வந்து அதெல்லாம் வந்து சார் அதுதான் நான் சொல்றேன். இது கோல்டன் எரா ஆஃப் தமிழ் சினிமா. வேட்டைக்காரன் இயக்கம் யார்? எம்.ஏ. திருமுகமது. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி எம்.ஏ. திருமுகம் எல்லா படமுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துருக்காரு. பேசிக்கா இஸ் அன் எடிட்டர் சார். அவர் வந்து ஜூபிட்டர்ல வந்து எங்க அப்பா ஒர்க் பண்ணும்போது அவர் எடிட்டர். அவர் அதுன்னு அவரை மாதிரி எடிட்டிங்கில் அவருக்கு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எடிட்டர். அவர் வந்து என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணும் சார். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைரக்டர் மாதிரி அப்போ கிடையாது சார். அப்போ டைரக்டர்ஸ் அப்போ வேற. அது அவங்க ஷார்ட் மேக்கிங் அண்டு அவங்களோட ஜனங்களோட வியூ பண்ணுறது எப்படி, அவங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக அவங்கள வியூ பண்ண வைக்கணும் அந்த படத்தை அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க நோக்கம் தான் இருக்கும். அந்த லாங் ஷாட் ஆகட்டும், இது பண்ணட்டும், ஃபைட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கும். நீங்கள் கர்ணன் இப்போ சும்மா போட்டு பாருங்களேன். எடுத்த உடனே நம்பியார தெரிவார். என்னடா அது நம்பியார தெரியும்னா, அவர் ஷாட்டு எடுத்த உடனே ஒரு லாங் ஷாட் வந்து ஒரு குதிரை ஓடுற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க வந்து விஷுவலில் தான் ஜாஸ்தி பார்த்துருவாங்க. கர்ணனுக்கு வந்துட்டு அந்த காலத்தில் வந்து டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அவ்வளோ பேர் ஜெய்ப்பூர் போய் பண்ணாங்கன்னா அது எப்படி பண்ணாங்க சார்? பிளான் பண்ணாங்க. ஜெய்ப்பூர் ஏற்கனவே போயிருக்காங்க நிறைய படங்கள். எங்க அப்பா வந்து அலாவுதீன் அற்புத விளக்கும் படத்துக்கு வந்து டிஎஸ் பாலையா அண்ணன் எடுத்த படம் 54ல் காஷ்மீர் போயிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஸ்டுடியோக்குள்ள எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு யானை, குதிரை, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அதுதானே சொன்னேன் உங்களுக்கு. பந்துலு மாமா வந்து அவர் வந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இன்னைக்கும் சொல்றேன், நான் வந்து அடிச்சு சொல்வேன், பொன்னியின் செல்வன் வந்து அந்த அளவு செலவு பண்ணினாங்களாங்கிறது. கர்ணனை பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு இதுல கிராஃபிக்ஸ் இருக்கு, நான் அது சொல்ல. கிராஃபிக்ஸ் இருக்கு, யானை எல்லாம் இருக்கு, கிராஃபிக்ஸ் இருக்கு. பட் ரியல் செலவு அந்த அந்த ஒரு பிரமிப்பை கொண்டு வரணும் இல்லையா? கர்ணனை பார்த்தா அந்த பிரமிப்பு இருக்கும், அந்த இருக்கும். இதே நான் இப்போ நீங்கள் இந்த டிவி சீரியல் இந்த மகாபாரத் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிப்பு உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த பிரமிப்பு உங்களுக்கு இதில் இருந்தது. அது இதுன்னு பிஆர் பந்துலு சார் வந்து 2 வருஷம் அவருக்கு அடுத்தடுத்து பெரிய ஹிட் நினைக்கிறேன். 64ல இந்த படம், 65ல 1001. ஆமா, 65ல 1001. அப்படி பார்க்கும்போது எல்லாமே பிரம்மாண்டமான படங்கள். ஐயோ, அதான் சொல்றேன் சார். அவர் சங்கரோட மறு அவதாரம் சார். அவரு அந்த காலத்து சங்கர். அவரை வந்து பட்டி எனக்கு சங்கர் எப்போட ஒர்க்கிங் ஸ்டைல் பத்தி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கேள்விப்பட்டவர்களுக்கு அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாருன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 2 வருஷமாவது ஆகும் அந்த அதை கிளியர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து கதாசிரியரை எழுத வச்சு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வச்சு அதே ஒரு டைம் எடுத்துப்பார். டயலாக்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு பக்கா ஒரு 1.5 years ஆகிடும். ஃபுல் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் யார் செட்டெல்லாம் போடுவாங்க? எல்லாம் செட்டெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் போடுறதா இருந்தால் ஒவ்வொன்றும் 15 நாள் 20 நாள் ஆகும். அவர் விஜயவாகினியை குத்தகை எடுத்தாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ அந்த செட்டெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே இது சேஞ்ச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒரு இது இருக்கும். இப்போனா அந்த ஒரு வீடு காமிப்பாங்க. கர்ணன் ஒன்று வீடு உதாரணத்துக்கு வீடு காமிக்கலான்னு வச்சுக்கோங்க. அது 9/3 ஒரு வீடை ரிப்பீட் பண்ணணும்னா நீங்கள் அதை ரீட்டைன் பண்ணுமே.
அதனால அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக இருக்கும். பிளானிங் இவ்வளோ படப்பிடிப்புகள் எவ்வளோ காலத்தில் முடியும்? இந்த மாதிரி படப்பிடிப்புகள் எப்படியும் அவருக்கு வந்து ஒரு மோர் தென் 60 days ஆயிருக்கும் சார். 60 days முடிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன்லாம் வந்து வருஷ கணக்கில் எடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை சார், இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து சண்டை காட்சிகள் சார், இந்த யானை குதிரை சண்டை காட்சிகள் இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்கு யானையெல்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண யானை ஒவ்வொன்றும் ஒரு டேக்கில் நீங்கள் நினச்சி அந்த இது அது இன்னும் சிவாஜி நினைச்சாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கண்ணாப்பில் அதுக்கெல்லாம் அவுட் ஆஃப் இதில் சார் போகும். அதெல்லாம் 3 டேக் 4 டேக் அதெல்லாம் எடுக்கணும். அந்த இது பிளறது எடுக்கணும். சண்டை சீனு எவ்வளோ இருக்கு விஷயம். முக்தா பிலிம்ஸ் மூவில சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலா வந்து ஜெமினி நடிச்சிருக்காரு. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க சார்? ஜெமினி சார் எப்படி இப்ப செட்டில் வந்தா? ஜெமினி கொஞ்சம் ஜாலி டைப் தான் சார். அவர் வருவார், வந்தோடனே எல்லாரோடையும் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து அவர் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் நடிப்பாங்க. எல்லாமே ஒரு இதுவாக தான் நடிப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண மாட்டார். அதே சமயத்தில் அண்டர் பிளேயும் பண்ண மாட்டார். ஒரு எமோஷ்னல் சீன் நம்ம பண்ணிட்டு போவார். இந்த 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 அது அதுதான் சார் 64ல் என்ன ஒரு பெரிய இதுன்னா, இங்கே இதே வருஷத்தில் அனாடின்னு ஒரு படம் ஹிந்தியில் ரொம்ப டாப்பில் நடந்தது. அந்த படத்தை தமிழில் பண்ணாங்க இதே ஜனவரியில். அந்த படப்பேர் ஞாபகம் இல்லை. அந்த படம் சுமாராக தான் போச்சு. ஜெமினி நடித்த படத்தை சுமாராக தான் போச்சு. பட் தப்பு பண்ணலை. அந்த படம் சரோஜா தேவியும் அந்த படம் பண்ணாங்க. அவரோடது வந்து ஜாஸ்தி பண்ணாமல் ஒரு அண்டர் பிளே பண்ணி பண்ணுவார். இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு பல அது பேர் என்ன இதிகாச படங்கள் இதே மாதிரி பூம்புகாரும் கலைஞரோட எழுத்தில் உங்களுக்கு வந்த படம். அது வந்து அதுவும் இந்த மாதிரி கோல்டன் ஸ்டுடியோ அவங்க எடுத்துட்டாங்க. இஃப் ஐ ரிமெம்பர், அமிர்தம் தான் அது கேமராமேன். ஆமாம், அவங்க எடுத்து பண்ணாங்க. அதில் கேபி சுந்தராம்பல் இவங்க கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் கலைஞர். அவர் அந்த அம்மா வந்து சுவாசத்தில் உங்களுக்கு முருகனை தவிர வேறு யாரும் இதையும் தெரியாது. பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அது தமிழ். அந்த அம்மாவுக்கு மேலே இருக்க தமிழ் மேலே இருக்கிற பற்று, இவருக்கு இருக்கிற தமிழ் பற்றில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த படமும் 25 weeks அது போச்சு. இதெல்லாம் மீறி காதலிக்க நேரம் இல்லை. காதலிக்க நேரம் இல்லைன்னு சப்ஜெக்டே ஒன்றுமே இல்லை. ஒரு லைன் இதுதான் அது. அதில் வந்து டேக்கிங்ஸு, சாங்ஸு, காமெடி, பாலையா நாகேஷ் காமெடி, ரொமான்ஸு, லைட் சப்ஜெக்ட், அது என்னன்னா எல்லாத்துக்கும் மீறி அது அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து 64ல் நீங்கள் வந்து 100 பேர் பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் காதலிக்க நேரம் இல்லை ஏதாவது ஒரு சன் டிவிலையோ ஏதாவது ஒரு டிவியில் போட்டால் கூட இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அந்த படத்தை பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பான ஒரு படம் ஒன்று அது 64லேருந்து. சர்வர் சுந்தரம், கே பாலச்சந்தருக்கு ஒரு பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்த படம் சர்வர் சுந்தரம் அண்ட் தெய்வத்தாய். அவருக்கு ஒரு பெரிய வசனம் எழுதினாரு. அது வந்து அவர் வசனத்தை பாதி பேர் வேற யாரோ எழுதினாங்க அந்த படத்துல. கர்ணன் படத்தை பத்தியும் வேட்டைக்காரன் படத்தை பத்தியும் பல சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க சார். உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். மறுபடியும் இந்த படத்தை இன்னும் சில படங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு காதலிக்க நேரமில்லை, பொம்மை, நவராத்திரி, இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு. இதை பற்றியும் பேசணும். இந்த 64 இயர்ஸை பற்றி புதுசாக படிக்கிற மாணவனுக்கு இந்த 64 இயர் எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.